ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்கு போகிறோங்கிறத சொல்கிறேன், அப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம காரைக்குடிலேருந்து ஒரு 7:30 மணினா கிளம்பின டீ சாப்பிட்டது தான். ஸோ பதிச்சிருச்சு. ஸோ ஆன் தி வேல ஒத்தக்கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாபாக்கு ஆப்போசிட்டில் அர்ச்சனா சைவம்னு இருக்குது. அங்கே பிள்ளைங்கள்லாம் வேறு வந்திருந்ததுனால சரி பலகாரம் வாங்கிட்டு போவோம் ஆன் தி வேல சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு பலகாரம் சுட சுட போட்டிருந்தாங்க. நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு பார்சல் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. பலகாரம் நல்லா சூடாக இருந்துச்சு. அதை பார்சல் பண்ணி கையில் கூட வச்சுக்க முடியல, அவ்வளோ சூடு. இப்போ பார்சல் பண்ணி வாங்கிட்டா இப்போ ஆன் தி வே நம்ம ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார்ஸ் ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே நிற்கிறோம்னா மதுரையில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம ரிலேஷன் ஒருத்தன் வர்றாங்க, அவங்களை ரிசீவ் பண்ண தான் வந்திருக்கேன். ஸோ ஒன் டே ட்ரிப் மதுரை ஏர்போர்ட். காலை 7:30 மணிக்கு காரைக்குடிலேருந்து புறப்பட்டேன். அப்படியே வந்து மேலூரில் ஒரு ஆளை ட்ராப் பண்ணதோடு அப்படியே ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட் கேண்டீனுக்கு வந்திருக்கேன். ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே நம்ம ரிலேஷன் வர்றாங்க, ரிசீவ் பண்ண போவோம். நம்ம இப்போ ஏர்போர்ட்டுடைய அரைவல் கேட் பக்கத்தில் நிற்கிறான். ஸோ வர்றது என்னுடைய சகலை தான் வர்றாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு இருக்கையில் டோல் பக்கத்தில் வந்து டெம்பிள் சிட்டின்னு இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும், எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அங்கே போயிட்டு மத்தியானம் லஞ்ச் அங்கே முடிச்சதோடு எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே வந்ததோடு நம்மளை வரவேற்கிற விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவகாசி கருப்பட்டி மிட்டாய் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஊர் ஜிலேபியை வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு கொட்டானில் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சிவகாசி கருப்பட்டி மிட்டாய் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. கருப்பட்டி வாசனை அப்படியே தூக்கலாக இருக்குது. அந்த வாடை அப்படியே அருமையாக இருக்குது. ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. பழைய மாதிரி இப்படி தான் நம்மளுக்கு கேரி பேக்கு மஞ்சள் பை தூக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இந்த மாதிரி கொட்டானில் தான் நம்மளுக்கு எல்லா ஸ்வீட் பலகாரமும் எல்லாமே வரும். இப்போ சூப்பராக இருக்குது. ஜிலேபியில் இப்போ அதிலே இது ஜீனி போட்டது அதே இதுதான், அதே ஜிலேபியில் இதில் ஜீனி போட்டு செஞ்சுருக்காங்க. 2 ஃப்ளேவர் வருது, ஒன்று கருப்பட்டி ஒன்று ஜீனி இல்லையும். அது கொஞ்சம் கருப்பாக இருக்கும், ப்ரௌன் கலரில். இது வந்து ஜீனி போட்டனால கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஜீனியில் செஞ்சது சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். நம்ம இந்த ஜிலேபியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பிள்ளைங்க இதை சுட்டி பானை வச்சுருக்காங்க, அது இதை போட்டு வச்சு மூடி வச்சுக்க வேண்டியதை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன். என்னுடைய மிஸ்ஸஸும் அண்ணன் மிஸ்ஸஸும் வந்து சென்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள சென்டப் பண்ண தான் வந்தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நத்தம் பக்கத்தில் கனந்தமலைன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுடைய ஊர். அங்கே கோயில் திருவிழா, அதாவது குதிரை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பரிவெடுப்பு மாதிரி எடுக்கிறாங்க. என் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன். அப்படியே உங்களுக்கு அந்த திருவிழாவையும் அப்படியே காட்டுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், மதுரையுடைய ஒன் டே ட்ரிப் வந்து 3 வகையான பார்ட்டா காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே.